இப்படி ஒரு சம்பவம் நடக்கல, அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறது படிக்கிறது தவறில்லை. ஆனால் இந்த செய்தியை மக்களுக்கு தகவலாக சொல்லுகின்ற பொழுது நடந்ததா, உண்மையா, இப்படி ஒன்று இருக்கிறதா, ஆதாரபூர்வமானதா என்பதை பார்த்து தான் சொல்ல வேண்டும். அப்பதான் அது அறிவாகும். ஆனா நாங்க கிடைச்சது, படிச்சது, கேட்டது எல்லாத்தையும் சொல்றது விளங்கிட்டானே, இதுவைகள் அறிவா? இப்படி இஸ்லாம் எங்களுக்கு அறிவை சொல்லவில்லை. முதலாவதாக அறிவு என்றால் என்ன என்ற ஒரு வரைவிலக்கணம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அறிவு என்றால் என்ன? சிலர் சொல்வார்கள், அல் இல்மு மா கால அல்லாஹு வ ரசூலுஹு. அறிவு என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொன்னதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் என்பார்கள். ஆனால் அது ஒரு பொருத்தமான ஒரு வரைவிலக்கணம் கிடையாது. அறிவு என்பது உலகத்திலே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், ஆறு, குளம், மலைகள் பற்றி உண்மையான தகவல்கள் 1000 இருக்கிறது. அதையெல்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லவில்லை. அது அறிவில்லையா? அறிவுதான். அப்ப அறிவுக்குரிய சரியான வரைவிலக்கணமாக நாங்கள் எதை எடுக்கலாம் என்றால், உலகத்திலே அல்லாஹ் தஆலா படைத்திருக்கக்கூடிய சடப்பொருட்கள் அல்லது செயல்பாடுகள் சம்பந்தமான உண்மையான தகவல்கள் தான் அறிவு என்று நாங்கள் சொல்லலாம். உலகத்திலே அல்லாஹ் தஆலா படைத்திருக்கக்கூடிய சடங்கள், செயல்பாடுகள் சம்பந்தமான உண்மையான தகவல்கள், இதான் அறிவு. செயல்பாடுகள் என்றால் என்ன? மார்க்க ரீதியாக சொல்வதென்றால், தொழுதல் ஒரு செயல்பாடு, நோன்பு பிடித்தல் ஒரு செயல்பாடு, ஜக்காத்து கொடுத்தல் ஒரு செயல்பாடு, ஹஜ்ஜி செய்தல் ஒரு செயல்பாடு. உலக ரீதியாக சொல்வதென்றால் சிரித்தல், அழுதல், பேசுதல், இவைகள் இது ஒரு செயல்பாடு. இது சம்பந்தமான உண்மையான தகவல்கள் அறிவு. சடங்கள் என்றால் என்ன? விடத்தை பிடிக்கக்கூடியது, ஒரு அளவு கொண்டது, கெப்பாசிட்டி உள்ளது. உதாரணமாக இந்த தூணை சொல்லலாம், இந்த இதை சொல்லலாம், என்னை சொல்லலாம், அல்லாஹ்வை சொல்லலாம், அது போன்ற என்ன சொர்க்கத்தை சொல்லலாம், நரகத்தை சொல்லலாம். இவைகள் சடங்கள். இது பற்றிய உண்மையான தகவல்கள். அறிவு என்றால் சுருக்கம் இதை தான் சொல்லலாம். செயற்பாடுகள், சடங்கள் பற்றிய உண்மையான தகவல்கள் அறிவு. இதுதான் சுருக்கமாக நாங்கள் அறிவுக்கு சொல்லக்கூடிய ஒரு வரைவிலக்கணம். இதை இன்ஷா அல்லாஹ் பின்னால் வருகின்ற தலைப்புகளை படிக்கின்ற பொழுது நாங்கள் புரிந்து கொள்ளலாம். மனிதனை பொறுத்த வரைக்கும் அறிவோடு தான் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறார். பிறக்கின்ற பொழுதே அறிவு, அடிப்படை அறிவோடு படைத்திருக்கிறார். படித்து கொடுத்து படிக்க வேண்டிய படிப்பொன்று இருக்கிறது. ஆனால் பிறக்கின்ற பொழுதே அறிவுடைய அடிப்படையோடு தான் அல்லாஹ் மனிதனை படைக்கிறான். அவன் அதாவது ஒரு தாய், தந்தை, உறவுகள், ஆசிரியர்கள் இல்லாமல் ஒரு குழந்தை ஒரு குப்பை தொட்டியிலே பிறந்து அங்கேயே வளர்ந்து அவன் ஒரு 10 வயதாகினால் வானம் என்று சொல்லிக் கொடுக்காமல் அவனுக்கு வானம் தெரியும், பூமி என்று சொல்லிக் கொடுக்காமல் அவனுக்கு பூமி தெரியும், மேகம் என்று சொல்லிக் கொடுக்காமல் அவனுக்கு மேகம் தெரியும், நீர் என்று சொல்லிக் கொடுக்காமல் அவனுக்கு நீர் தெரியும். இது அவனுடைய இயல்பிலேயே அல்லாஹ் தஆலா படைத்த ஒரு அறிவு. அவனுக்கு ஒரு உலகத்தில் பிறந்தால் தாய் ஒன்று இருக்க வேண்டும், தந்தை ஒன்று இருக்க வேண்டும். சூரியனால் தான் இந்த உலகத்திற்கு ஒளி, சந்திரனால் தான் இரவுக்கு ஒளி, இரவு பகல் மாறி மாறி வரும், இதுதான் உலகம் என்கின்ற விஷயங்கள் எல்லாம் படிப்பித்து ஒருவன் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அல்ல. இயல்பாகவே அவனது உள்ளத்திலே ஊட்டப்பட்ட விஷயங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது இது சம்பந்தமாக சொல்லி காட்டுகிறான். எப்படி? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், ஹலகல் இன்சான மின் அலக், இக்ரா வரப்புக்கல் அக்ரம் என்று சொல்லிவிட்டு அல்லதி அல்லம பில் கலம், பேனையின் மூலம் கற்றுக் கொடுத்தான். அல்லமல் இன்சான மாலம் யாலம், மனிதனுக்கு அவன் அறியாதவற்றை எல்லாம் கற்றுக் கொடுத்தான். முஸ்லிமுக்கு அல்ல, மனிதனுக்கு. அவன் மார்க்க அறிவை எல்லாம் இங்கே சொல்லவில்லை. மனிதனை பொறுத்த வரைக்கும் பிறக்கின்ற பொழுதே அல்லாஹ் தஆலா அவன் அறியாதவற்றை எல்லாம் கற்றுக் கொடுத்ததாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். மனிதனை படைத்தவுடனேயே அல்லாஹ் தஆலா முதலாக செய்ததும் அதுதான். மனிதனை அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லி காட்டுகிறான் என்றால், நாங்கள் மனித சமுதாயத்தை கண்ணியப்படுத்தினோம். இதன் மூலம் அறிவின் மூலம் கண்ணியப்படுத்தினோம். எந்த அறிவு? தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் அல்லாஹ் சொல்லல. எதெல்லாம் நாலேஜாக இருக்கிறதோ, தகவலாக இருக்கிறதோ அவைகள் எல்லாம் அறிவு. அதன் மூலம் கண்ணியப்படுத்தினோம். முதலாவது அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு படிச்சு கொடுத்தது எது? தொழுகை எப்படி, நோன்பு எப்படி என்ற சப்ஜெக்ட் இல்ல. அல்லாஹ் தஆலா எதை படிச்சு கொடுக்கிறான்? உலகத்தை பற்றிய எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் படித்து கொடுக்கிறான். எப்படி சொல்கிறார் என்றால், வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, முதலாவது ஆதமுக்கு நாங்கள் எல்லா பெயர்களையும் படிப்பித்தோம். உண்மையிலே எல்லா பேரையும் சும்மா படிப்பிக்கலாது. எப்படி படிப்பிக்கிறது? தூண், துரும்பு, வானம், பூமி இப்படி படிப்பிக்கலாது. இப்படி படிப்பிச்சா அவருக்கு என்னன்னு விளங்காது. அல்லாஹ் தஆலா எப்படி படிப்பிச்சேன்னு சொல்றான், வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, எல்லா பெயர்களையும் படிப்பிச்சார். உலகத்துல ஒரு அறிவாளி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி இருக்கலாது. எல்லா பெயர்களையும் படிப்பிச்சான்னு சொன்னா கொஞ்சம் கூட வெளியே போகாது. எதெல்லாம் உலகத்துல பேர் சூட்டி அழைக்கப்படணுமோ எல்லாவற்றையும் படிப்பித்தான். சும்மா அரலஹும் அலல் மலாயிகா,
பின்னர் அந்த வசனம் பாருங்க, அவைகளை அல்லாஹு தஆலா மலக்குமார்களிடத்தில் காட்டினான். எவைகளை காட்டினான்? அல்லாஹ் தஆலா சொல்றான், அவைகளை மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் காட்டினான். அதாவது அல்லாஹ் தஆலா சில எல்லாத்தையும் காட்டி பேர்களை படிச்சு கொடுக்குறான். அது அப்படியே மலக்குமார்ட்ட காட்டுறான். மலக்குமார்ட்ட காட்டிட்டு சொல்றான், ஃபகால அம்பி ஊனி பி அஸ்மாஇ ஹாஉலாய், இந்த பேர்ல சொல்லுங்க, இதனுடைய பெயர்களை சொல்லுங்கள். இவை அப்படின்னா அல்லாஹ் எடுத்து அந்த உருவத்தை எடுத்து அல்லாஹ் தஆலா காட்டுறான். இவைகளுடைய பெயர்களை எல்லாம் சொல்லுங்கள் என்று சொல்கிறான். சொன்ன பொழுது இன்குன்தும் சாதிகீன், நீங்கள் மனிதர்களை படைக்க வேணாம்னு சொன்னீங்க தானே, அதுல நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் சொல்லுங்கள் என்றான். அப்ப அவங்க சொல்றான், காலு சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, நீ எங்களுக்கு படித்து தந்ததை தவிர எங்களுக்கு வேற எந்த அறிவும் கிடையாது. இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம், நீதான் அறிந்தவன் ஞானம் உள்ளவன். காலையா ஆதம், அல்லாஹ் அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்றான், ஆதமே அம்பிஹும் பி அஸ்மாஇஹிம், அவைகளுடைய பெயர்கள். அப்ப அவைகளுடைய பெயர்கள் என்ன அல்லாஹ் அதை வச்சுக்கிறான் முன்னால, அவைகளுடைய பெயர்களை அவர்களுக்கு அறிவித்துக் கொடு. அப்படி சொன்னவுடன் பலம்மா அம்பாஹும் பி அஸ்மாஇஹிம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றேன், படிச்சு கொடுத்த மாதிரியா எக்ஸாம்ல பாஸ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படிச்சு கொடுக்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறக்காம என்னது அதை சொல்றான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதெல்லாம் சொன்ன முடிஞ்ச முன்னால அல்லாஹ் தஆலா மலக்குமாரை பார்த்து கேட்கிறான், கால அலமா குல்லக்கும், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லலையா, இன்னி அலமு கைபஸ் சமாவாத்தி வல்லர், வானம் பூமியுடைய அத்தனை மனைவார ஞானம் எனக்கு உண்டு. அலமு மாத்துபுதுன வமா குன்தும் தக்துமூன், நீங்கள் மறைக்கின்றவைகள் வெளிப்படுத்துகின்றவைகள் அது பற்றி அறிவும் எனக்கு உண்டு என்று நான் சொன்னேனே என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ் தஆலா முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆதமை கண்ணியப்படுத்தியதே அறிவால் தான். அதுவும் இந்த அடிப்படையான தகவல் சம்பந்தமா இது விஷயங்களை கொடுத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்தியாக சொல்றான். அதனால மனுஷன் அறிவில்லாமல் எல்லாம் பிறக்கல. உலகத்தில் முதல் மனிதன் அறிவோடு தான் படைக்கப்பட்டான். உலகத்திலே பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளும் அறிவோடு தான் பிறக்கின்றன. அப்ப அடிப்படை அறிவு என்ற ஒரு அறிவு அல்லாஹ் தஆலா என்னது மனிதன்ல இயல்பாக படைச்சுக்கிறான். அறிவு வந்து ரெண்டு வகை. சிலது அடிப்படையாகவே மனிதனுக்கு கிடைக்கின்ற அறிவு, இரண்டாவது நாங்கள் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டிய அறிவு. அரபியில் சொல்வதென்றால் அல் இல்முல் அஸ்லி அல் இல்முல் கஸ்பி, தேடி பெற்றுக்கொள்ள வேண்டிய அறிவுகள் என்று இருக்கிறது. இது அடிப்படை அறிவு. தேடி பெற்றுக்கொள்ள வேண்டிய அறிவுகள் என்று ஒரு பகுதி இருக்கிறது. இந்த தேடி பெற்றுக்கொள்ள வேண்டிய அறிவு தான் நாங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருப்பது. பாடசாலை போவதா, அல்லது என்ன குர்ஆனை படிக்கிறோமா, மதரசாக்கள் போகிறோமா, ஹதீஸ்களை படிக்கிறோமா, பத்திரிகை வாசிக்கிறோமா, எது செய்யறதோ தேடி பெற்றுக்கொள்ள வேண்டிய அறிவு. ஆனால் அறிவாக இருக்க வேண்டும் அவைகள் எல்லாம். அறிவு என்றால் என்ன என்று நான் பறவைகளை சொன்னேன். உண்மையான செய்திகள், செயற்பாடுகள், சடங்குகள் சம்பந்தமான உண்மையான செய்திகள், இவைகளை தேடி படித்துக் கொள்ள வேண்டும். தேடி படித்துக் கொள்கின்ற அறிவை நாங்கள் இரண்டாக வகுக்கலாம். ஒன்று மார்க்க அறிவு, தேடி படித்துக் கொள்ள வேண்டிய அறிவு ஒன்று மார்க்க அறிவு. இரண்டாவது உலக விஷயங்கள் சம்பந்தமான அறிவு. மார்க்க அறிவை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்,